இன்றைய ஆன்மீக தகவல். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கடந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. ஓம் நம சிவாயவோ, ஓம் நம சிவாயவோ. இந்த பாடலை கேட்டாலே சிவபெருமானுடைய அருகாமையிலே இருப்பது போன்ற ஒரு உணர்வு நமக்கு ஏற்படும். சிவம் நம்முடைய மனதுக்குள்ளே ஆளுகின்ற ஒரு அருமையான ஒரு தோற்றம் வெளிப்படும். அற்புதமான பாடல் இந்த பாடல். சித்தர்களை நினைத்தாலே நமக்கு இறை உணர்வு என்பது அதிகரிக்கும். அதனால்தான் சித்தர்களுடைய வழிபாட்டை அதிகம் செய்ய சொன்னார்கள் பெரியோர். அதாவது சிவபெருமானுக்கு தன்னுடைய அடியார்கள் மேல் பாசம் ஜாஸ்தி, அதிகமான பாசம் அடியார்கள் மேல். அதனால்தான் பிட்டுக்கு மண் சுமந்தார், பிறம்படிபட்டார். தன்னுடைய பக்தனுக்காக மனம் இறங்கி விறகு சுமந்தார். எப்படிப்பட்ட ஒரு தெய்வம் சிவபெருமான்! எளியோர்க்கு எளியன் என்று சிவபெருமானை சொல்கின்றார்களே, அது எத்துணை உண்மை! ஆகவே சிவபெருமானை எப்போதும் சிந்தித்து பூஜைகள் செய்பவர்கள் சித்தர் பெருமக்கள். சித்தர்களின் மேல் சிவபெருமானுக்கு அதீதமான காதல் உண்டு. திருவண்ணாமலையிலே சுற்றிலும் சித்தர்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால்தான் திருவண்ணாமலை என்பது இன்றைக்கு எங்கிருந்தோ எல்லாம் கோடிக்கணக்கான மக்கள் வந்து குவிகின்றார்கள். அப்படிப்பட்ட சித்தர்கள், இந்த சித்தர்களை வழிபடுவதால் நமக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் கிடைக்கும், இவையெல்லாம் தான் இன்றைய ஆன்மீக தகவலிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக சித்தர்களை வழிபடுபவர்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். இந்த பில்லி, சூனியம், ஏவல் இவைகளையெல்லாம் சொல்கின்றார்களே, இவைகளை செய்ய தூண்டுபவர்கள் இவர்களுடைய வீரியம் குறைந்தவுடன் யாருக்காக இதையெல்லாம் செய்ய சொன்னார்களோ, யாரை அழிப்பதற்காக செய்ய சொன்னார்களோ அவர்களை விட்டுவிட்டு இவர்களை அழிக்கத் தொடங்கும். செய்தவன் பணத்துக்காக நல்லது எது கெட்டது எது என பார்க்க மாட்டான். அவனுக்கு பணம்தான் முக்கியம். ஆனால் அப்படி செய்தால் நம்மையே அது உடனடியாக வந்து தாக்கும். இது கொஞ்ச காலம்தான். அதாவது இந்த பில்லி, சூனியம், ஏவல் இவற்றையெல்லாம் செய்பவர்கள் சிறிது காலம் நன்றாக இருக்கலாம். ஆனால் குறிப்பாக சிவனடியார்களை இப்படிப்பட்ட ஏவல், பில்லி, சூனியம் போன்றவை எதுவும் செய்யாது என்றாலும் அவனுடைய கர்ம பலன் சற்று குறைவாக இருந்தால் தாக்குவதற்கான சூழ்நிலைகள் இருக்கின்றது. அப்படி தாக்கினாலும் யார் செய்ய சொன்னானோ அவனை அது திரும்ப வந்து தாக்கும். சித்தர் வழிபாட்டிலே இருக்கின்ற அடியார்களை இந்த பில்லி, சூனியம், ஏவல் இவையெல்லாம் நெருங்கவே நெருங்காது. அதனால்தான் சிவாய நம என சொல்லுவோருக்கு அபாயம் இல்லை, சிவாய நம என சிந்தித்திருப்போருக்கு அபாயம் இல்லை என சொல்லி வைத்தார்கள். ஆகவே மறந்தும் கூட அடுத்தவன் கெட்டுப்போக வேண்டும், அவன் நாசமாக போக வேண்டும் என எந்த ஒரு நிலையிலேயும் நினைக்கக்கூடாது. அப்படி நாம் நினைத்தோமானால் அந்த நொடியிலிருந்து நமக்கு அழிவு ஆரம்பமாகும். நாம் எப்போது அந்த நினைப்பை நினைக்கின்றோமோ, இந்த விதை இருக்கின்றது பாருங்கள், நல்லவை தாமதமாக வளரும். ஒரு மனிதன் நன்றாக படித்து பெரிய நிலைக்கு வர வேண்டும் என முயற்சித்தால் அவன் அதற்கு கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலங்கள் உழைக்க வேண்டும். 5 வயதிலே இந்த நல்லதை விதைத்து விட்டு பெற்றோர் என்ன செய்ய வேண்டும், 5 வயதிலேயே அவனுக்கு அதை விதைக்க வேண்டும். கண்ணா, நீ பெரியவனானவுடன் இதுபோல்
மற்றவர்களுக்கு உபயோகப்படுகின்ற அளவுக்கு ஒரு நல்ல மனிதனாக வளர வேண்டும் என்ற ஒரு விதையை பெற்றோர் அந்த குழந்தைக்கு விதைக்க வேண்டும். அந்த விதை வளர்ந்து விருட்சமாகுவதற்கு 20 ஆண்டு காலங்கள் ஆகும். 25 வயதிலே அவன் ஒரு நல்ல நிலையிலே அமர்ந்து மற்றவர்களுக்கு உதவி செய்வான். ஆனால் கெட்டது இருக்கின்றது பாருங்கள். இந்த கெட்டதானது உடனடியாக வளரும். ஒருவனை கெடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்குள் விதைத்து விட்டால் அந்த எண்ணமானது மிக மிக வேகமாக வளர்ந்து நம்மை தவறு செய்ய தூண்டும். அப்படி தவறு செய்யும்போது நம்முடைய வாழ்வு வெகு விரைவிலேயே அழிந்துவிடும். ஆகவே நல்ல எண்ணங்கள் வளர வேண்டும் என்றால் சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளுக்கு அவ்வப்போது செய்த வேண்டும். சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளுக்கு அவ்வப்போது சென்று சித்தர்களை வணங்க வேண்டும். சித்தர்களை நாம் வணங்க வணங்க நமக்குள்ளே நல்ல எண்ணங்கள் வளரும். நல்ல எண்ணங்கள் வளரும்போது நாமும் மனிதனாகின்றோம். முதலிலே மனிதனாகி பின்பு மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். கண்ணதாசன் அவர்கள் பாடினார். வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம். என்ன அருமையான வரிகள் பாருங்கள். வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். இந்த வள்ளல் தன்மை என்பது எப்படி வரும்? நமக்கு நல்லதை விதைக்கும் போது அந்த தன்மையானது வளரும். ஆகவே சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளுக்கெல்லாம் சென்று வணங்குவோம். நல்லதை மனதிலே விதைத்து கொள்வோம். அவை ஆல விருட்சமாக வளர்ந்து மற்றவர்களுக்கு நிழல் கொடுக்கும். நாம் இறந்த பின்பும் நம்முடைய பெயர் இந்த பூமியிலே பேசப்படும். ஆகவே நல்லதையே விதைப்போம், நல்லதையே நினைப்போம், நல்லதையே வளர்ப்போம். சித்தர் வழிபாடு செய்வோம். 11 சித்தர்களே போற்றி. நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.